ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஏ 710 கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் ஹெட்டிங். ஓகேவா? கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எது பேஸ் பண்ணி? கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த உங்களை ஃபஸ்ட் எடுத்தோன்னே இனிஷியலாக இந்த எஸ்ஏ படிக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் டைப் பண்ணி அனுப்புனீங்கல்ல, அன்னைக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் படிச்சு ஞாபகம் இருக்குல்ல? இல்லை 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 உங்களுக்கு இல்லை. ஸோ லைக் உங்கள் உனக்கு 610 ஞாபகம் இருக்கு, 600 ஞாபகம் இருக்கு. அப்புறம் 299 290 படிக்கணும். ஐஸ்வர்யா, சுபாஷ் குரூப் எழுத போறீங்கப்பா நீங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு டைம் பார்த்தேன் 700. அப்புறம் சரி, ஓகே. 710 பத்தி இப்போ பார்க்குறோம். அன்னைக்கு பார்த்தது தான் ஹெட்டிங் மட்டும் அன்னைக்கு பார்த்தோம். லைக் இன்னைக்கு வந்து கண்டென்ட் பார்க்குறோம். The standards and auditing deals with the auditor responsible regarding the comparative information audited financial statements. When the financial statements of the prior period have been audited by the predecessor auditor or were not audited, the requirement guidance in SA 510 regarding the opening balance also apply. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வச்சு எஸ்ஏவை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம் ஸ்டேட்மெண்ட்ஸை. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா வந்து நம்ம ஆடிட் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு போன வருஷம் வந்து பார்த்தோன்னா வேற யாராச்சும் ஆடிட் பார்ப்பாங்க. மேபி போன வருஷம் ஆடிட்டே பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் எந்த வருஷமா இருந்தாலும் நமக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஃபிகர் வேணுமா? அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபிகரே ஒரு வேலை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்குற மொத்தம் ஆடிட்டுமே தப்பான ஃபிகர் தான் கொண்டு வரும். ஸோ லைக் வேற ஒருத்தவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஃபிகர் தான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபிகர். அது கரெக்டானு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எஸ்ஏ 510 வந்து ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை லாஸ்ட் டைம் வந்து ஆடிட்டே பார்க்கலாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படின்னாலுமே அவங்கள்ட்ட வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபிகர் வந்து அவங்களே கொடுத்த ஃபிகர் ஒன்று இருக்கும். அந்த ஃபிகர் கரெக்டாக அப்படின்றது நம்ம வந்து ப்ரொசீஜர்லாம் அப்ளை பண்ணி அது கூட எவிடன்ஸ்லாம் கேதர் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமேலே நம்ம பண்ணுற ஃபிகர் எல்லாம் தான் மேட்ரு வந்து கரெக்டான ப்ராஃபிட் ஃபிகரோ லாஸ் ஃபிகரோ நமக்கு கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ லைக் இது அதை பற்றிலாம் அந்த எஸ்ஏல வந்து சொல்லியிருப்பாங்க. த நேச்சர் ஆஃப் தி கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். The nature of comparative information that is presented in entity's financial statement depends on the requirement of applicable financial reporting framework. There are two different broad approaches to the auditor's reporting responsibility in respect of such comparative information. Corresponding figure and comparative financial statement. ஜென்ரலாக வந்து கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர் பேஸ் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா comparative financial statement வந்து பேஸ் பண்ணி சொல்றாங்க. The approach to be adopted is often specified by law regulation but may also be specified in terms of engagement. ஜென்ரலா வந்து எந்த அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது ஜென்ரலா வந்து லா அண்ட் ரெகுலேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்மளோட நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட், நம்ம வந்து எந்த கிளைண்ட் சொல்லுவாங்க இல்லை எந்த அப்ரோச்சில் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கிளைண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த என்கேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த எசென்ஷியல் ஆடிட் ரிப்போர்ட்டிங் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அப்ரோச்சஸ் ஆர் ஃபார் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்க்கு வந்து என்ன அப்ரோச் அண்ட் வந்து கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன அப்ரோச்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆடியோ ஒப்பீனியன் ஆன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி கரண்ட் பீரியட் ஒன்லி. கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கரண்ட் பீரியட்ல இருக்க இன்ஃபர்மேஷனை மட்டும் ஸ்டேட்மெண்ட் பற்றி ஃபிகர்ஸை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கும். பட் ஆனால் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா the audio opinion refers to each period for which financial statements are prepared, maybe year 1 year 2 அந்த மாதிரி. ஸோ வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்னா வந்து அந்த கரண்ட் பீரியட் சம்மந்தப்பட்ட மட்டும்தான். பட் ஆனால் கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ்னா வந்து போன வருஷம் அதெல்லாம் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி வர ஃபிகர்ஸ் மாதிரி. அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா as per SA 710 objective of the auditor are to obtain sufficient appropriate audit evidence about whether the comparative information included in the financial statement has been presented in all material respects in accordance with the requirement for comparative information in the applicable financial reporting framework. கரெக்ட் தானே? அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் ஃபாலோ பண்ணி ஃபினான்ஷியல் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ்லாம் வந்து நமக்கு வேணும். பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து ஒப்பீனியன் வந்து கொடுப்பாங்க, ஆடிட்டர் கொடுப்பாங்க. டு ரிப்போர்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ வந்து இங்கே வந்து கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. த அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோசஸ் இன்க்ளூடட் இன் தி financial statement in respect of one or more prior periods in accordance with the applicable financial reporting framework. ஜென்ரலாக வந்து எல்லா ஃபினான்ஷியல் இயர்லையும் என்னென்ன இருக்கும், அமௌண்ட் இருக்கும், டிஸ்க்ளோசஸ் இருக்கும். அந்த எல்லா அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோசஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயருமே வந்து எல்லாருமே வந்து அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி கரெக்டான அக்கௌண்டிங் பாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணி அது ஃபிகர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும் இந்த ப்ராசஸ் வரை. ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ரெகார்டிங் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். The auditor shall determine whether the financial statement included the comparative information required by the applicable reporting framework and whether such information is appropriately classified. For this purpose, the auditor shall evaluate whether, okay, generally வந்து audit procedure இந்த comparative information
கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற ஆடிட் ப்ரொசீஜர். இதுக்காக அந்த ஆடிட் ப்ரொசீஜர் அந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி கரெக்டான அக்கௌண்டிங் பாலிசிலாம் யூஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். அதை வந்து கரெக்டாக பார்த்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஆடிட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா லைக் எவாலுவேட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அக்ரி வித் தி அமௌண்ட்ஸ் அண்ட் அதர் டிஸ்க்ளோசஸ் பிரசன்டட் இன் தி ப்ரியர் பீரியட். ஸோ லைக் போன வருஷம் இருக்க ஃபிகர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஃபிகர் அந்த இயரில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு டிஸ்க்ளோசஸ் எல்லாமே வந்து இந்த வருஷத்துக்கு கூட வந்து ரெலவெண்ட்டாக இருக்கா, ஒரு சிங்க் இருக்கா, லிங்கேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டிங் படி செக் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டான பாலிசி யூஸ் பண்ணி பார்த்தாலும் அதே ஃபிகர் தான் வருதா அப்படின்ற மாதிரி they will check. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தி அக்கௌண்டிங் பாலிசிஸ் ரிஃப்ளெக்டட் இன் தி கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் தோஸ் அப்ளைட் இன் தி கரண்ட் பீரியட் ஆர் இஃப் தேர் ஹவ் பீன் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி whether those changes have been properly accounted for and adequately presented and disclosed. ஒருவேளை வந்து லாஸ்ட் டைம் இருக்க அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, லைக் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து இந்த வருஷம் இருக்க இன்ஃபர்மேஷன் கூட கரெக்டாக இருக்கான்றது பார்க்கறது ஒரு வழி. பட் ஆனால் அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஜென்ரலாக வந்து பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து அக்கௌண்டிங் பாலிசி வந்து எந்த இடத்துல எப்போ யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை வந்து டிப்ரிசியேஷன் எடுத்துக்கோங்களேன், போன வருஷம் வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூல கால்குலேட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் வந்து எஸ்எல்எம்ல பண்ணாங்க அப்படின்னா ஃபிகர் தப்பு. பட் ஆனால் இந்த வருஷம் எஸ்எல்எம்ல பண்ண போறாங்க அப்படின்னா அதோட சிச்சுவேஷன் வந்து அந்த மிஷினோட நேச்சர் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை டைம் பீரியட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் சிச்சுவேஷன் அக்கௌண்டிங் பாலிசி வந்து சேஞ்ச் பண்ண முடியும், பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து போன வருஷம் வந்து ரிட்டர்ன் ஆன்ல ஃபாலோ பண்ணி இந்த வருஷம் எஸ்எல்எம் கொண்டு வராங்க அப்படின்னா தப்பு. ஆனால் ஒருவேளை இந்த வருஷம் எஸ்எல்எம்ல தான் கொண்டு வந்து ஆகணுன்ற மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், போன வருஷம் வேல்யூமே வந்து எஸ்எல்எம்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அக்கௌண்டிங் பாலிசிஸ்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஒருவேளை அவங்க பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பண்றாங்களா பண்ணிருக்காங்களா அப்படின்றது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். If the auditor become aware of a possible middle misstatement in the comparative information while performing the current period audit, the auditor shall perform such additional procedures as are necessary in the circumstance to obtain sufficient appropriate audit evidence to determine what a middle misstatement exists. If the auditor had audited the prior period financial statements, the auditor shall also follow the relevant requirement of SA 560. Actually அந்த பேர் என்ன சொல்ல வராங்க, aware of the possible material mistake. டீகோட் பண்ணி பாருங்க. ஸோ லைக் இதில் பார்த்து என்ன பண்ணோம், லைக் லாஸ்ட் இயரோட ஸ்டேட்மெண்ட் நம்ம கையில் இருக்குது, கரண்ட் இயர் ஆடிட் பார்க்குறோம். கரண்ட் ஆடிட் பார்க்குறப்ப லாஸ்ட் இயர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு மிஸ் அப்ரோப்ரியா இருக்குன்ற மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணி அது என்னன்ற ஃபிகரை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடும். அதே மாதிரி இந்த SA 560 சொல்கிறாங்க சப்சிக்வெண்ட் இவெண்ட்ஸ், லைக் அந்த மாதிரி லைக் டேட்டில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸையும் வந்து பார்த்துக்கணும், அதோட ரெக்யர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் SA 580 என்ன ரிட்டன் ரெப்ரசன்டேஷனா, auditor shall request written representation for all the periods affected the auditor's opinion. The auditor shall also obtain a specific written representation regarding any prior period item that is separately disclosed in the current year statement of profit and loss. ஸோ லாஸ்ட் இயர் வந்து வாங்குறோம்ல, அந்த டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த வருஷம் டேட்டா கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த வருஷம் பிஎன்எல் கொண்டு வரோம்னா அந்த டேட்டா வந்து லாஸ்ட் இயர் இருந்து அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம், இது கரெக்டு தான் 100% ட்ரூ தான் அப்படின்ற ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வந்து அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்குவோம். ஓகேவா? பிகாஸ் ஏன்னா அந்த ஃபிகரால் நம்ம ஃபிகர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். தப்பாக இருந்துச்சுன்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அந்த ஃபிகர் வந்து அவங்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படின்ற கிரெடிட்டை வந்து நம்ம எடுத்துக்கூடாது. லைக் அந்த ஃபிகருக்காக கிரெடிட் நம்ம எடுத்துக்கூடாது, அதுதான் அவங்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேஃப்டி தான் அந்த வந்து ஃபஸ்ட்டாக பார்த்துக்கணும். ஸோ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த கன்சர்ன் பர்சன் we are supposed to get. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆடிட் ரிப்போர்ட்டிங் ரெகார்டிங் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க, மேலே பார்த்தது கம்பேரிட்டிவ் பார்த்தோமா, இப்போ வந்து கரஸ்பாண்டிங் பற்றி பேசுகிறாங்க. The comparative information where amounts and other disclosures for the prior period included as an integral part of the current period financial statements and are intended to be read only in relation to the amounts and other disclosures relating to the current period. The level of detail presented in the corresponding amount and disclosures is dictated primarily by its relevance to the current period figures. ஸோ வந்து என்ன சொல்கிறோம், நம்மளோட போன வருஷம் லைக் ப்ரியர் பீரியடோட ஃபிகர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் வந்து அந்த ஃபிகர்ஸு அமௌண்ட்டு டிஸ்க்ளோசஸ் அது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு கரண்ட் பீரியட் ரிலேட்டாக தான் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதுலேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி அந்த சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, போன வருஷம் இந்த வருஷம் டேட்டா கொண்டு வரோம் அப்படின்னா எந்தெந்த டேட்டாலாம் போன வருஷம் இந்த டேட்டா வருதோ அதோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அது கரண்ட் பீரியடுக்கு வந்து லிங்கேஜ் இருந்து ரெலவெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம், இல்லைனா அதர் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இக்னோர் பண்ணிடுறோம். ஓகே, so when corresponding figures are presented, the auditor's opinion shall not refer to the corresponding figures except in the
ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். எப்பப்பெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகரை வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்றோமோ அப்போ வந்து ஆடிட் ஒப்பீனியன் இருக்கும்ல, அது வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்காது. பட் ஆனா ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அதை பேஸ் பண்ணி இருக்கும். அது என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்ற மாதிரி கீழே சொல்லியிருக்காங்க. இஃப் த ஆடிட் ரிப்போர்ட் ஆன் தி prior period as previously issued included a qualified opinion, a disclaimer opinion or an adverse opinion, and the matter which gave rise to the modification is unresolved, the auditor shall modify the auditor's opinion on the current period financial statement. In the basis for modification paragraph in the auditor's report, the auditor shall either refer to both the current period figures and the corresponding figures in the description of the matter giving rise to modification when the effect or possible effects of the matter and the current period figures are material, or in other cases explain the audit opinion has been modified because of the effect of possible effects of the unresolved matters on the comparability of the current period figures and the corresponding figures. என்ன சொல்றாங்க, ஜென்ரலா போன வருஷம் ஆடிட் பார்த்துருக்காங்க, ஆடிட் பார்த்து ஒப்பீனியன் கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து லைக் ஒரு குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க, அப்படி இல்லைனா அட்வைஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க, அப்பெல்லாம் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. அப்படினாலே அந்த என்னது அந்த ஆடிட் ரிப்போர்ட் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை, லைக் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் இயர் ஆடிட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வருஷம் ஆடிட் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காரு, அவங்க ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் நம்ம ஆடிட் பார்க்குறோம், அவங்கள்ட்ட வந்து ரெப்ரஸன்டேஷன் வாங்கிட்டோம். இந்த மாதிரி வந்து போன வருஷம் இந்த ஒப்பீனியன் தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆடிட் நம்ம பார்க்குறப்ப அது என்னதான் எல்லாமே கரெக்டாக இந்த வருஷம் இருந்தாலும் போன வருஷம் மிஸ்டேக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இந்த இதுக்கு வந்திருக்கும். ஒருவேளை அந்த மிஸ்டேக் வந்து சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஒப்பீனியன் வந்து அன்மாடிஃபைட் ஆயிரும் ஸ்டேட்மெண்ட் கூட. ஒருவேளை போன வருஷம் அவங்க கொடுத்த ஒப்பீனியனுக்கான கொஸ்டின் அரைஸாக இருக்கும்ல, அந்த கொஸ்டினே அவங்க வந்து சால்வ் பண்ணல, அதே வந்து அன்சால்வ்டாக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இவங்கள்ட்ட இருக்குது, இது வந்து கரெக்டாக இருக்குது, பட் ஆனால் அது வந்து அன்சால்வ்டாக இருக்குது. அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன அதே மாதிரி ஒப்பீனியன் தான் கொடுக்க முடியும். ஸோ வந்து நம்ம ஒப்பீனியன் வந்து இன்கேஸ் அந்த மாதிரி ப்ரீவியஸில் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஒப்பீனியனும் மாறுன்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, if the auditor obtains audit evidence that a material misstatement exist in the prior period financial statement on which unmodified opinion has been previously issued, the auditor shall verify whether the statement has been dealt with the required under the applicable financial reporting framework, and if that is not the case, the auditor shall express a qualified opinion or adverse opinion audited report on the current period financial statement modified with respect to the corresponding figures included therein. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, போன வருஷம் ஆடிட்டர் வந்து ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறாங்க. ஆடிட்டர் ஆப்டன்ஸ் ஆடிட் எவிடன்ஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் இந்த ப்ரியார். ஓகே, ஆடிட்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் பார்க்குறாங்க. பார்த்த ஸ்டேட்மெண்ட்டில் போன வருஷம் வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை இவர் வந்து ஃபைன் பண்ணிட்டார். ஓகே, ஆனால் போன வருஷம் பார்த்து ஆடிட்டர் இருப்பார்ல, அவர் வந்து அந்த மிஸ்டேக் ஃபைன் பண்ணல. ஹி கேவ் அன் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். அவர் வந்து எந்த மிஸ்டேக் ஃபைன் பண்ண கிடையாது, அவர் வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம இந்த வருஷம் ஆடிட் பார்க்குறோம். ஆனால் நம்ம அதை ஆடிட் பார்க்குறப்ப போன வருஷமே அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஓகேவா, அப்போ அவர் வந்து தப்பை வந்து ஃபைன் பண்ணல. ஸோ ஜென்ரலாக அவரே அங்கே மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம், பட் ஆனால் அவர் அங்கே அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபிகர்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து கரண்ட் இயர் ஃபிகர்ஸ், இது வந்து போன வருஷம் ஃபிகர்ஸ். ஸோ இது ஆடிட் பண்ணி பார்க்குறப்ப இந்த வருஷம் ஃபிகரில் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் பெருசாக கிடையாது, ஆனால் போன வருஷம் ஃபிகரில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கு. ஸோ ஐம் கிவிங் அன்மாடிஃபைட் ஐம் கிவிங் மாடிஃபைட் ஒப்பீனியன்ற மாதிரி இவர் வந்து கொடுப்பார். புரியுதா கண்டென்ட், புரியுதா? ஸோ அதான் லாஸ்ட் சொல்கிறாங்க, the auditor shall express the qualified opinion or adverse opinion in the auditor's report on the current period financial statement modified with respect to the corresponding figures included therein. ஸோ வந்து போன வருஷத்துல ஃபிகர் இருக்கும்ல, அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் டைமே தப்பு இருக்கு, ஸோ ஐம் கிவிங் மாடிஃபைட் ஒப்பீனியன்ற மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட், ப்ரியர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நாட் ஆடிட்டர். ஒரு வேளை போன வருஷம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆடிட் பண்ணலை அப்படின்னா, if the prior period financial statements were not audited, the auditor shall state in other matter paragraph in the auditor's report that the corresponding figures are unaudited. Such a statement does not, however, relieve the auditor of the requirement to obtain sufficient upward audit evidence that the opening balance do not contain misstatement that materially affect the current period financial statements. ஸோ வந்து என்ன சொல்றாங்க, போன வருஷம் ஆடிட்டே பார்க்க கிடையாது, ஆடிட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்ப அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பார்த்தோம்ல, எம்பசி மேட்டர் பேராகிராஃப், அதர் மேட்டர் பேராகிராஃப் அன்பிரசன்ட் அன்டிஸ்க்ளோஸ்ட். இது வந்து போன வருஷம் ஆடிட்டே கிடையாது, அப்போ அன்பிரசன்ட் அன்டிஸ்க்ளோஸ்டா. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஆடிட் பார்க்கல, ஓப்பனிங் பேலன்ஸே வந்து எங்களுக்கு வந்து எந்த எவிடன்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அந்த இடத்துல வந்து அதர் மேட்டர் பேராகிராஃபில் ஆடிட்டர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். எப்போன்னு பார்த்தோம்னா when last year audit is not conducted. ஓகேவா, அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா வந்து ஸோ அதை வந்து ஒரு லூப் போல யூஸ் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ நம்ம இந்த வருஷம் ஆடிட் பார்க்குறோம்னா நமக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபிகர் கரெக்ட் தானா அப்படின்றத we need to verify.
அதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கேதர் பண்ணி எல்லா ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி அது ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து நம்ம பண்றது எல்லாமே கரெக்ட். ஸோ லைக் வந்து லாஸ்ட் டைம் ஆடிட் பார்க்கல அவங்க கொடுத்த ஓப்பனிங் பேலன்ஸ் தான் அதை வச்சு நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போக முடியாது. அந்த மேட்டரை வந்து அதர் மேட்டர் பேராகிராஃப்ல வந்து இன்க்ளூட் பண்ணிடணும். அந்த வந்து அந்த ஓப்பனிங் பேலன்ஸுக்கான சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரியர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டர் பை ப்ரீ டிசஸர் ஆடிட்டர். இந்த கேஸ் தான் வந்து லைக் லாஸ்ட் இயர் ஆடிட் ஸ்டேட்மெண்ட் வந்து வேற ஏதோ ஆடிட்டர் பார்த்துருக்காரு, இந்த வருஷம் வந்து நம்ம கையில் வருது. இஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ரியர் பீரியட் ஆடிட்டட் பை another auditor and the auditor is permitted by law regulation to refer to the predecessor auditor's report on the corresponding figures and decides to do so, the auditor shall state in other matter paragraph in the auditor's report. ஸோ வந்து இது ஒருவேளை வந்து போன வருஷம் வந்து வேற ஒரு ஆடிட் பார்த்துருக்காங்க, இந்த வருஷம் நான் பார்க்குறேன் அப்படின்னா லைக் நான் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறப்ப அதர் மேட்டர் பேராகிராஃபில் நான் வந்து இந்த வருஷத்துக்கான ஆடிட் தான் நாங்கள் பார்க்குறோம். லாஸ்ட் ஆடிட் வந்து ஸோ அண்ட் ஸோ கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க, ஃபர்ம் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து அவங்க இந்த வேல்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதர் மேட்டர் பேராகிராஃபில் நம்ம வந்து யூசர்ஸ்க்கு வந்து தெரிய வச்சிடறோம். ஓகேவா? தட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரியர் பீரியட் ஆடிட்டட் பை தி another auditor, the predecessor auditor, the type of opinion expressed by the predecessor auditor, and if the opinion was modified, the reason thereof, and date of the audit report. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒருவேளை வேற ஆடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதர் மேட்டர் பேராகிராஃபில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஆடிட் வந்து வேற ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுத்ததுக்கான காரணம் வந்து இந்த காரணங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அவங்க ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்த டேட் என்னவோ அந்த டேட்டை வந்து அதர் மேட்டர் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். The comparative information where amounts and other disclosures for the prior period are included for comparison with the financial statement of the current period. But if auditor referred to in the auditor's opinion, the level of information included in those comparative financial statement is comparable with that of the financial statement of the current period. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டெஃபினேஷன் பார்த்தோன்னா comparative information where amounts and other disclosures for the prior period are included for comparison with financial statement of the current period. அதாவது போன வருஷத்தோட அமௌண்ட் டிஸ்க்ளோசர் எல்லாமே ஒரு கம்பேரிஷன் பர்பஸ்க்காக கரண்ட் பீரியட் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இஃப் ஆடிட்டட் ஆர் ரெஃபர்ட் டு இன் தி ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன், financial statement of the current period, but if auditor referred to in the auditor's opinion, the level of information included in those comparative statement is comparable with that of the financial statement of the current period. என்ன சொல்ல வர டெஃபினேஷன்லையே? சரி, டெஃபினேஷன் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஆமாம், ஸோ அகைன் புரியல. ஸோ டெஃபினேஷன் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். We are seeing inside content. Auditor's opinion to refer each period. When comparative financial statements are presented, the auditor opinion shall refer to each period for which financial statements are presented and on which audit opinion is expressed. When comparative financial statements are presented, comparative financial statements present பண்ணியிருக்கோம், auditor opinion shall refer to each period for which financial statements are presented and on which auditor opinion is expressed. ஓகே, ஸோ வந்து நம்மளோட கரண்ட் இயர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்படி ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அந்த ஒவ்வொரு பீரியட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ஆடிட் ரிப்போர்ட்டில். ஸோ அப்படி ஒவ்வொரு பீரியட் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஆடிட் வந்து ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். லாஸ்ட் இயருக்கு என்ன ஒப்பீனியன், கரண்ட் இயருக்கு என்ன ஒப்பீனியன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க போல். அதுக்கப்புறம் when reporting on prior period financial statement in connection with the current period's audit, if the auditor opinion on such prior period financial statement differ from the opinion the auditor previously expressed, and the auditor shall disclose the substantive reason for different opinion in an other matter paragraph in accordance with 706. When reporting on prior period financial statement in connection with the current period's audit, the auditor opinion on such prior period financial statement differ from the opinion the auditor previously expressed. ஓகே, போன வருஷம் நம்ம ஆடிட்டர் வந்து ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, நம்ம இந்த வருஷம் ஆடிட் பார்க்குறோம். ஆடிட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்து நம்ம போன வருஷம் கொடுத்த ஒப்பீனியன் வந்து தப்பாக கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான ரீசன் வந்து அதர் மேட்டர் பேராகிராஃபில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனுக்கு என்ன ரீசன்ன்றதை அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரியர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டட் பை அ ப்ரீடெசஸர் ஆடிட்டர். இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரியர் பீரியட் ஆடிட்டட் பை அ predecessor auditor. In addition to expressing an opinion on the current period financial statement, the auditor shall state in another matter paragraph. ஓகே, இது மேலே பார்த்தோம்னா அதே பாயிண்ட் மேலே பார்த்தோம். ஒருவேளை வந்து ஆடிட் வந்து வேறு ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யார் பண்ணால், எப்போ பண்ணாங்க, எந்த பீரியடில் பண்ணாங்க, என்ன ஒப்பீனியன் கொடுத்தாங்க, எந்த ரீசன்ன்ற மாதிரி எல்லா ஃபேக்ட்ஸும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ். Unless the predecessor auditor report on the prior period financial statement is revised with the financial statements.
If the auditor concludes that a material misstatement exists that affected prior period financial statement on which PTC auditor had previously reported without modification, the auditor shall communicate the misstatement with appropriate level of management and those charged with governance and request the PTC auditor to be informed. If the prior period financial statements are amended, the predecessor auditor agreed to issue a new auditor's report on the amended financial statement of the prior period. The auditor shall report only on the current period. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, unless predecessor auditor report on the prior period financial statement is revised with the financial statements. ஸோ ஒருவேளை வந்து லாஸ்ட் டைம் வந்து மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கு, predecessor auditor வந்து வேற ஒரு மாடிஃபிகேஷன் லைக் வித்தவுட் மாடிஃபிகேஷன் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணிட்டாரு. பட் நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து அந்த அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படி இல்லைனா தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ப்ரீவியஸ் ஆடிட்டர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம். அவர் வந்து லைக் அதெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அவர் நினைச்சாருன்னா அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து ஹி கேன் அமெண்ட் பண்ணலாம். அமெண்ட் பண்ணி அவர் கொடுத்த ஃபினான்சியல்ஸ் எல்லாமே வந்து மாற்றி இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து prior period financial statements not audited. அப்படின்னா வந்து if the prior period financial statements are not audited, the auditor shall state in the other matter paragraph that the comparative financial statements are not audited. So such statement does not, however, leave the auditor of the requirement to obtain sufficient upper audit evidence that the opening balance do not contain statement. Okay, repeated mind. ஒரு ஆடிட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதர் மேட்டர் பேராகிராஃபில் இந்த மாதிரி வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆடிட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. பட் நாங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு தேவையான கன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரி ஒரு வேர்டிங்ஸை வந்து நம்ம அதர் மேட்டர் பேராகிராஃபில் இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆடிட் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ். இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கணும். இல்லை சாரி, நம்ம டெஃபினேஷன் பார்க்கவே இல்லை. டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வேர் அமௌண்ட் அண்டு other disclosure for the prior period included for comparison with the financial statement of the current period, but if audited or referred to in with the financial statement of the current period, but if audited or referred to in the auditor's opinion, the level of information included in those comparative financial information is comparable with that of the financial statement of the current period. The level of information included in those comparative financial statement is comparable with that of the financial statement of the. இந்த லாஸ்ட் 3 லைன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம மேலே பார்த்த பாயிண்ட் தான். நம்ம என்னதான் லாஸ்ட் 10 இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே அதில் இருந்து கரண்ட் பீரியடுக்கு என்ன லிங்கேஜ் இருக்கோ லைக் அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம், மீதி எடுத்துக்கலன்னு சொல்கிறது தான் லாஸ்ட் 3 லைன்ஸ். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 3 லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பேர்ட் இன்ஃபர்மேஷன் வேறு அமௌண்ட்ஸ் அதர் டிஸ்க்ளோசர் ஃபார் தி ப்ரியார் பீரியட் இன்க்ளூட் ஃபார் கம்பேரிஷன். லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கம்பேரிஷன் பர்பஸ்க்காக கரண்ட் பீரியட்ல இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 3 லைன்ல 2/4 லைக் 3/4 தெரிஞ்சிருச்சு. அது வந்து பட் இஃப் ஆடிட்டட் அத வந்து முன்னாடியே ஆடிட் பண்ணி அவங்க வந்து ஆடிட் ஒபினியனை ரெஃபர் பண்ணிருந்தாங்கன்னா, இஃப் ஆடிட்டட் ஆர் ரெஃபர்ட் டு இன் தி ஆடிட் ஒபினியன், அந்த ஒரு லைன் தான் இருக்குது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். நீ படிக்கிறப்ப புரிஞ்சா சரி. நெக்ஸ்ட் ஆடிட் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்க்குறோம் நெக்ஸ்ட் கிளாஸில்.